वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। भक्त्या मामभिजानाति यावान्यश्चास्मि तत्त्वतः ततो मां तत्त्वतो ज्ञात्वा विशते तदनन्तरम्। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். भक्त्या मामभिजानाति यावान्यश्चास्मि तत्त्वतः ततो मां तत्त्वतो ज्ञात्वा विशते तदनन्तरम्। ओम नमो भगवते वेंकटेशाय। பரபக்தி என்றால் என்ன? அந்த பரபக்தியினாலே சாட்சாத்தாக நேரடியாக கிடைக்கக்கூடிய பலன், பரம்பரையாக கிடைக்கக்கூடிய பலன் என்பதாக இவ்விரண்டையும் இந்த ஸ்லோகமானது நமக்கு விவரணம் செய்கிறது. பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம் என்பது 54வது ஸ்லோகம். கர்மயோகிகள் தியானத்தின் மூலமாக தன்னைன்னா அர்த்தம்னா இந்த இடத்துல பரமாத்மான்னு அர்த்தம் இல்லை. பிரம்ம சப்தத்திற்கு இங்கே ஜீவனை குறிக்கிறது என்பதை நாம் கீழே பல முறை பார்த்துட்டோம். ஒரு கர்மயோகாதிகள் செய்து அந்த கர்மயோகாதிகளினாலே தியானத்தின் மூலம் பகவானை எவனொருவன் காண்கிறானோ அவன் பரபக்திக்கு தகுதி பெறுகிறான். அடுத்த லெவலுக்கு அவன் போனோம். முதல்ல கர்மயோகம் பண்ணணும், அப்புறம் ஞான யோகம் பண்ணணும், அப்புறம் பக்தி யோகம் பண்ணணும். இந்த 3 விஷயம்தான் கீதையினுடையதான பரமசாரமான விஷயம். கர்மமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஓர் இலக்கு என்று அருமறையின் உச்சிதனில் ஆதரித்து ஓதும் அரும்பிரமம் திருமகளால் பிரியார திருமால் என்று தான் உரைத்தான்
தர்ம முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே என்று சுவாமி வேதாந்த தேசிகன் கீதார்த்த சங்கிரகத்தில் சாதிக்கிறார். இதுக்கு என்ன சோர்ஸு, இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயணா பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதாக ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்ட விஷயம் அது. சமயக்கு ஈரிதாக சமீரிதாக நன்னு ஸ்பஷ்டமாக தெளிவாக நாராயணன் சொல்லப்பட்டிருக்கான். இப்போ என்ன பண்ணணும் அப்படி கேட்டால், எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஒரு பையன் இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னா முதல்ல அவன் 10th பாஸ் பண்ணணும், +2 பாஸ் பண்ணணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? அப்போ 10th பாஸ் பண்ணணும்னா 10th அடிப்படையிலேருந்து அவன் 1ஆம் கிளாஸ்லேருந்து ஸ்கூல் படிக்கணும். 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரலும் படிக்கணும். அதில் நல்லா படித்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு 10ஆம் கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் கிளாஸ் இவன் மேற்கொண்டு இன்ஜினியரிங் படிக்கிறோம்னா டாக்டர் படிக்கிறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன குரூப் அவனுக்கு தேவையோ அந்த குரூப் அவன் செலக்ட் பண்ணிக்கணும். அதை அப்படி செலக்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் 11வது 12வது படிக்கணும். அப்புறம் 12வதுல நல்ல மார்க் வாங்கணும். அப்புறம் இந்த இன்ஜினியரிங் முதலான பரீட்சைகள் இருக்குது. அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சுருக்கா, நீட் எக்ஸாம்ரா, அது மாதிரி என்ன மாதிரி பல பரீட்சைகள் இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒரு பரீட்சை ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்கு உண்டான தகுதிகளை வளர்த்துக்கணும். அப்புறம் அந்த பரீட்சை எழுதணும். அதை நல்லா ஒழுங்காக வாசிக்கணும். அது 3 வருஷமோ 4 வருஷமோ அவன் என்ன கோர்ஸ் விரும்புகிறானோ அந்த கோர்ஸ் எத்தனை வருஷம் படிப்போ அந்த படிப்பை நல்லா படிக்கணும். அப்புறம் தானே அதனுடைய முழுமை என்பது ஏற்படும். அந்த மாதிரி ஒருத்தன் மோட்சத்துக்கு ஆசைப்படுறானா எடுத்த உடனே நேரம் நான் பக்தி யோகத்தை பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிடலாமோ? 2 நாளைக்கு முன்னாடி உபன்யாசத்தில் நாம் என்ன பார்த்தோம்? எனக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணியா எடுத்து அதனால் நான் ஆத்ம யோகத்தை பண்ணுறேன்னு ஆரம்பிக்கலாமோ? அல்லது எனக்கு அர்ச்சாவதாரத்தில் பெருமாளை கோவிலில் போய் சேவிக்கிறேன், விசேஷமாக அவருக்கு அலங்காரங்கள் பண்ணுறேன், கோவிலில் நல்ல வித்தியாசமாக உற்சவங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன், அப்போ நான் நேராக பக்தி யோகம் பண்ணுறேனே. மத் பக்தியும் லபத்தே பராமன்றதாக நேர இடத்துல பக்தியை வைக்கணும்னு பெருமாள் சொன்னானே. நான் அர்ச்சாவதாரத்தில் உள்ள முருகி போய் பண்ணுறேனேன்னா பண்ணச்சே நன்னா தான் இருக்கும், நமக்கு எல்லாம் நன்னா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், நிறைய நமக்கு சாதிச்சுட்டா மாதிரி தோணும். ஆனால் நாட்பட நாம் பண்ணக்கூடியதான காரியத்தினுடைய பிரயோஜனம் எதுவும் நமக்கு சித்திக்க போகிறதில்ல. காரணம் என்ன? கீழே நாம எதையும் தெரிஞ்சுக்கல. இன்றைக்கி 99 விழுக்காடு, தயவு செய்து நான் சொல்கிறத தப்பாக நினச்சிக்காதீங்க, 99% மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் புஸ்தகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும், அல்லது யூடியூப்பில் போய் உபன்யாசம் கேட்டால் தெரிஞ்சிடும், நாங்கள் கண்டினியூஸாக எல்லா சேனல்லையும் எல்லா வித்வான்களுடையதான உபன்யாசத்தையும் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், கண்டினியூஸாக அதை கேட்டு தான் பொழுதுபோக்கிட்டு இருக்கோம், இப்படி தான் எங்கள் காரியம் நடந்திருக்கு, எங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம இப்போயே கூட அடி என்னென்ன சொல்கிறேன்னா, இப்போ ராமானுஜ பாஷ்யத்தை வைத்துக்கொண்டு அடியன் சொல்கிறேன், இதனோட சங்கர பாஷ்யம் மத்துவ பாஷ்யம் அந்தந்த இடத்துல என்ன விஷயத்தை சொல்ல முடியுமோ அந்த இடத்துல அடியன் எனக்கு தெரிஞ்சது சொல்லிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் இப்போ என்னென்னா, இது போகவே போகாது. பப்ளிக்லேயே இவ்வளோ தான் சொல்ல முடியும், பப்ளிக்காக இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு நாம் அர்த்தங்களை எடுத்துட்டோம்னா அதில் கொடுக்கக்கூடிய பிரமாண வாக்கியங்கள் என்ன, கிராஸ் ரெஃபரன்ஸ் என்ன, இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு புருஷ ஆயுசு போராது, நாம் அதை தெரிஞ்சுக்கவே இல்லை. ஆகையால் தான் பரமாத்மா அறிவினால் குறைவில்லை அகல்ஞால தவறறியன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அடியன் இதை சொல்லச்சே கூட சில பேருக்கு ஈகோ தாக்கப்படும். அது எப்படி இதெல்லாம் எங்களுக்கு புரியாமல் போயிடுமா, நான் தெரிஞ்சுக்காமல் இருப்போமா, என்ன பெரிய பகவத்கீதை அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். திருக்கோஷ்டியூர் நம்ம இடத்துல இந்த பகவத்கீதையுடைய சரம ஸ்லோகார்த்தத்தை சுவாமி ராமானுஜர் 18 தடவை நடந்து போய் கேட்டார். ஸ்ரீரங்கத்திலே திருக்கோட்டியூருக்கு போயிட்டு இந்த பகவத்கீதையுடைய அர்த்தத்தை 18 தடவை மறுபடி ராமானுஜர் போய் கேட்டிருக்காருன்னா எவ்வளோ தடவை கேட்டிருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கணும், அதில் எத்தனை பொறுமை இருக்கணும். அப்போ அதனுடைய அபூர்வத்தை என்ன, சுவாமி ராமானுஜரை போன்றவர்கள் தானே வாட் ஐ திங்க், வாட் ஐ சே, வாட் ஐ மீன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடலாமே, சொல்லலையே. ஆகையால் நாம் நன்னா யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு கொடுத்து இந்த அகங்காரம் நம்மளை விட்டு போகணும், தெரியலை, அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அபிஜானதாம், இதுதான் உபனிஷத் சொல்கிறது. ஈஷாவாஸ்யம்ன்றதான ஒரு உபனிஷத்து. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியல சுவாமின்னு யார் சொல்கிறாலோ அப்பேற்பட்டவனுக்கு எல்லாம் தெரிந்ததாக ஆகிறது. இப்படியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பக்தியோட ஸ்ரத்தையோட கீதையை நாம் உபாசிக்கணும். அந்த கீதை நமக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் நம்மளால் கீதை அறிய முடியுமே தவிர்த்து நாமே நினைத்தோமேனால் நம்மளால் அந்த கீதையை அறிந்து விட முடியாது. பல பிரகாரமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் அநேகங்கள் உண்டு. ஆகையால் பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். இந்த ஆத்ம ஞானம், முதல்ல கர்மயோகத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த கர்மயோகத்தை தெரிந்து கொண்ட பிறகு தான் ஞான யோகத்துக்கு வர முடியும். கர்மயோகத்தினுடைய பிரவேசமே இல்லாமல் ஞான யோகத்துக்குள்ளே நாம் நுழைஞ்சிட முடியாது. அடுத்தது ஞான யோகத்தினுடைய சம்பந்தம் இல்லாமல் பக்தி யோகத்தில் நம்ம ஆரம்பிச்சிட முடியாது. இந்த கர்மயோகமே ஞான யோகத்தை இடையிட்டும் இடாதேயும் ஆத்மாவலோகன சாத்தியமாம்னு மேலே அதை சொல்ல போகிறார். அதெல்லாம் நம்ம 2ஆம் அத்தியாயம் 3ஆம் அத்தியாயத்தில் ரொம்ப நுட்பமாக பார்த்து புரிஞ்சுக்கணும். திருப்பி புடம் போட்ட தங்கம் மாதிரி நம்ம
அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ மேலே என்ன, இந்த ஆத்மாவலோகனத்துக்கு அடுத்து அவனுக்கு என்ன ஏற்படுறது, பரபக்தி என்பதாக உண்டாகிறது. மத்பக்திம் லபதே பராம்னு சொன்னதார், அது அர்ச்சாவதாரத்தில் சொல்லிட்டார். இங்கே பரபக்தி, பரபக்தினா அர்த்தம் என்னுடைய பக்தியை அவன் அடைகிறான், என் விஷயமான பக்தியை அவன் அடைகிறான். அப்படின்னா பறையான உத்கிருஷ்டதமமான உயர்ந்ததான ஒரு பக்தியை அவன் அடைகிறான். அப்போ அந்த பரபக்தியினாலே கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அது பரம்பரையாக எப்படி நமக்கு மேற்கொண்டு காரியக்கிரமாகிறது. பக்தியாமாம் அபிஜானாதி யாமான் யஸ்சாஸ்பி தத்வதா ததோமாம் தத்வதோ ஜாத்வா விஷதே ததனந்தரம். ததோமாம் தத்வதோ ஜாத்வா விஷதே ததனந்தரம். தத்வதா, தத்வதான்னு அர்த்தம் உண்மையில், உள்ளது உள்ளபடி. இஷ்டத்துக்கெல்லாம் தெரிஞ்சக்கூடாது. மாம் தத்வதா ஞாத்வா, தத்து புத்துன்னு தெரிஞ்சக்கூடாது, என்னை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. பல முறை பகவான் சொல்கிறான், இந்த கர்மயோகத்துடைய விஷயம், ஞானயோக ஆத்ம தத்துவ விஷயங்கள் போய் திருப்பி 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 பெரியோர்களிடத்தில் அடிபணிந்து கேள், அடிபணிந்து கேள். திமிரு பிடிச்சு நிற்காத, சுவாமி எனக்கு அதை சொல்ல தெரியுதா முடியாதா, உங்களுக்கு டைம் இருக்கா அப்படிலாம் கேட்காத. போய் உட்காரு, அவகிட்ட சேவி, பல தடவை சேவிக்கணும், பரிப்பிரஷ்டம் பண்ணணும். பல முறை என்பதாக பகுஷோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னு மீண்டும் மீண்டும் போய் கேட்கணும். அவன் இடத்துல தன்னுடைய சம்சயங்கள்லாம் நல்லா கஷடர தீர்த்துக்கணும். திமிரு பிடிச்சு நிற்கக்கூடாது, அகங்கார பிரயுக்தமாக இருக்கக்கூடாது, வினயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பல பிரகாரமாக ஆச்சாரிய சுஷ்ரூஷைகள்லாம் பண்ணணும். ஆச்சாரியுடைய கிருபைக்கு பாத்திரபூதன ஆகணும். அந்த ஆச்சாரியன் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி வைக்கணுன்றதான ஆசையை ஆச்சாரியனுக்கு ஏற்படுத்தணும். இப்படியெல்லாம் சிஷ்யருடைய லட்சணம். சத்புத்திஹி சாதுசேவி சமுச்சிரச்சரிதா சாஸ்திர விஸ்வாசசாலி அல்லது சீலா சுஸ்ரூஷு தியக்தமானஹா பிரணிபத்தனமரஹா பிரஷ்டகால பிரதீட்சான்னு இப்படியெல்லாம் சிஷ்யருடைய லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 2 பேண்ட் சொக்கா போட்டுட்டு அப்படி 2 ஜோபியில் கை விட்டுட்டு, ஓ வாட் மை குரு, ஐ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு லேர்ன் பகவத்கீதா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அவர்கிட்ட திமிரா நிற்கக்கூடாது. அந்த வினயம் வேணும், வணக்கம் வேணும், பவ்யம் வேணும், பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும், ஸ்ரத்தை இருக்கணும். எவ்வளவு இருக்குது தெரியுமா, எடுத்தேன் கவிழ்த்தேன் இப்போ எல்லாம் கிடச்சிடுறது. ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் போய் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து மாட்டிட்டோம் நம்ம. இதெல்லாம் சொல்லும்பொழுது பலருக்கும் கோபம் வருது. அப்படின்ற இடத்துல பல பேர் மிரட்டா, நீ என்ன பகவத்கீதையில் இதெல்லாம் சொல்கிறேன்னு. கவலைப்படாதீங்க சுவாமி, இது 1018 அத்தியாயம், ஒன்றா கழுங்க விட்டுட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. நான் வேற என்ன விஷயத்தை சொன்னால் கோபம் வருது. நாம் செய்யக்கூடிய தப்பு இதில் நான் என்ன தனிப்பட்டு என்ன தனியாக வச்சுக்கிறேன்னா, அல்லது உங்களை மட்டும் சுட்டி காட்டுறேன்னா, எல்லாரும் சேர்ந்து இது மனித இயல்பு, இதிலிருந்து நாம் வெளியில் வரணுன்றதுக்காகத்தான் பகவத்கீதையை பெருமாள் சொல்கிறான். ஏதோ எமோஷனில் டிசிஷன் எடுத்து நாம் பேசக்கூடிய பேச்சு இல்லை இது. அர்ஜுனுடைய டிசிஷனே எமோஷன் பேஸ்டு டிசிஷன். அந்த எமோஷன் டயத்தில் நாம் எந்த ஒரு தீர்மானத்தை பண்ணினாலும், எமோஷன் டயத்தில் நாம் எதை டிசைட் பண்ணாலும் அது தப்பாக தான் போகும். ஆகையால் தான் பெருமாள் அவனை எமோஷன்லேருந்து கொண்டு வந்தார், அவன்லேருந்து வெளில வந்தார், ஆஸ்வாசப்படுத்தினார். கடைசியில் 18 அத்தியாயம் சொல்லி கரிஷ்யே வச்சனம் தவ என்பதாக பெருமாளை பெருமாள்கிட்ட வார்த்தை சொன்னான். தொத்பிரசாராத் மயாச்சுத நஷ்டோ மோகா ஸ்மிருதிர்லப்தா தொத்பிரசாராத் மயாச்சுத. என்ன பண்ணே தேவதேவா, எல்லாம் எனக்கு போச்சுன்னு அதை பார்க்க போகிறோம் பின்னாடி. நம்ம இப்படி தத்வதா உண்மையில் உள்ளது உள்ளபடி, நான் என் சௌகரியத்திற்கோ எனக்கு தோன்றின வகையிலேயோ அல்லது ஏதோ ஒரு விதத்திலேயோ நான் இதற்கெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. யஹா யஷ்ச எவனாகவும் எவ்வளவு குண வைபவம் உடையவனாகவும், பெருமாள் சொல்கிறான் அசங்கேய கல்யாண குணகண மகோதரே சொல்கிறானோ இல்லையோ, ஸ்தானே ரிஷிகேஷ தவ பிரகீர்த்தியா, ஹே பிரபோ தேவதேவா வாசுதேவா, எத்தகையதொரு மகிமை உன்னுடையது, பிரம்மருத்ராதிகளும் அளவிடற்கரிய மகிமை பொருந்தியவனே, தேவர்க்கு மனிதர்க்கு தேவர் போன்று தேவர்க்கும் தேவாவோன்னு எத்தனையோ பிரமாணங்கள் அவனுடைய பிரபாவங்களை அவனுடைய பெருமைகளை நமக்கு காண்பிக்கின்றன. யாவான்ச்ச நான் எவனாகவும் எவ்வளவு குணவைபவங்கள் உடையவனாகவும் அஸ்மி நான் இருக்கின்றேனோ, மாம் அப்படிப்பட்டதான என்னை பக்தியா அப்படின்னார். பக்தியான அர்த்தம் விசேஷமான பக்தி. கீழே சொல்றேன்னு இல்லையோ, அப்பேற்பட்டதான அந்த பக்தியினால 7வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்து 12வது அத்தியாய பர்யந்தம் பக்தி யோகத்தினுடைய சுவாரஸ்யங்கள் காண்பிக்கப்பட்டன. 12வது அத்தியாயத்தில் அந்த பக்தி யோகத்தை நல்லா சொன்னான் பரமாத்மா. அதை தத்வதா ஜானாதி, தத்வதா ஞாத்வா, தத்வதா அதை உள்ளது உள்ளபடி அறிந்து ஒருவன் பார்க்கிறான், அதை அறிகிறான். தத்வதா மாம் ஞாத்வா, இந்த தத்வதான்றது எல்லாத்துலையும் அன்வயிச்சுக்கணும். தத்வதா அப்படின்னா அர்த்தம் பக்தியா தத்வதா மாம் அபிஜானாதி,
தத்வதா மாம் ஞாத்வா விஷதே. இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். பெருமாளே சொன்னானோ இல்லையோ, ஞாத்தும் திரஷ்டும் ச தத்தேன பிரவேஷ்டும் ச பரந்தப தத்தேன ஞாத்தும் தத்தேன திரஷ்டும், இப்படிதான் சொன்னாலும் இல்லையோ, தத்தேன பிரவேஷ்டும். அதுபோல இங்கே தத்வதா என்று சொல்லணும். நம்ம தத்வதா மாம் ஞாத்வா ததனந்தரம் மாம் விஷதே. தத் மாம் விஷதே, அதன் பிறகு கீழே சொல்லப்பட்டதான பரபக்தியினாலே அவன் என்னை அடைகிறான். நான் உண்மையிலே எத்தகையதொரு குணம் உடையவனாகவும் குண வைபவம் உள்ளவனாகவும் இருக்கிறேனோ அப்பேற்பட்டதான என்னை அவன் பரபக்தியினாலே காண்கிறான். உள்ளபடி அவன் என்னை கண்டு அதன் பிறகு அந்த பரபக்தியினுடைய முதிர்ச்சி பரபக்தியினுடைய உத்கிருஷ்டதமான ஒரு நிலை இல்லையா, அந்த பரபக்தியினுடைய முதிர்ச்சியினாலே அவன் மாம் விஷதே. ரொம்ப அழகான பதம், விஷதே அப்படின்னு அர்த்தம். விஷதே இல்லை, விஷதே. பல பேருக்கு பெரிய பிரச்சனை, இந்த சம்ஸ்கிருத வாக்கியங்களை தமிழில் புஸ்தகம் எழுதி வச்சு நம்ம படிக்கிறோம். ஷகாரம் ஷகாரம் சகாரம் வித்தியாசம் இல்லை. ஸ்லோகம் இங்கிலீஷில் எழுதி படிக்கிறதுனால வரக்கூடிய அனர்த்தம் இதெல்லாம். ஸ்லோகம்னு படிக்கலாம், SLOKAMனு போடுறான் அதுக்கு, அது ஸ்லோகம் இல்லை, அது ஸ்லோகம். சிவஹா ஷம்புஹு ஷர்வாணி, இந்த ஷகாரம், அது இந்த ஷகாரம். சரஸ்வதிக்கு போடக்கூடிய சகாரம் நீங்கள் ஸ்லோகத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க, அது தப்பு. சிவனுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஷகாரத்தை யூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறது, இங்கிலீஷில் தமிழில் வச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், சம்ஸ்கிருதத்தை பார்த்தா தான் புரியுது. சரஸ்வதியில் சா, சிவஹான்றதில் ஷா, ஸ்லோகம் அதான் ஸ்லோகா. அடுத்தது ஷண்முகா, அது ஷா. என்ன சுவாமி நீங்கள் ஒரே மாதிரி புசுன்னு காத்து விட்டுட்ருக்கீங்க. புஷ்பத்தை புஷ்பம்னு சொல்லலாம், புட்பம்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், சாமி சனா மாதிரி சொல்லலாம். அப்படி ஆயிடுறது நம்ம கதை இல்லை. சரஸ்வதி சகாரம், ஷண்முகா ஷகாரம், சிவஹா ஷம்புஹு ஷகாரம். அந்த பஷ்யதி, பஷ்யதி இல்லை பஷ்யதி. பஷ்சிமஹா, பஷ்சிமஹா இல்லை பஷ்சிமஹா. ஷண்முகா ஷடங்கா ஷண்ணவதி. புஷ்பம், புஷ்பம் இல்லை புஷ்பம், புஷ்பம் அங்கே ஷகாரம். அது மாதிரி விஷதே, விஷதே இல்லை விஷதே. விஷதே என்னிடத்தில் புகுகிறான், என்னிடத்தில் புகுகிறான். பிரசங்காத்து சொல்கிறேன், நம்ம பழைய தூர்தர்ஷனில் அவர் பேராசிரியர் நன்னன் அப்படின்றவர் தமிழ் பாடம் பண்ணி எடுப்பார். அப்போ அழகாக தமிழ் சொல்லிக் கொடுப்பார். அந்த மாதிரி இப்போ அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. இன்றைக்கி காரணம் என்ன, எத்தனையோ காரணங்களினால இந்த எழுத்துக்களில் பழக்கம் இல்லை, அபியாசம் இல்லை, பேச்சு வழக்கு விட்டு போயிடுத்து. தமிழையே நாம் முறையாக பயிலவில்லை, தமிழினுடைய வார்த்தைகளையே நாம் வழக்கொழித்து விட்டோம். அப்படி இருக்கச்சே சம்ஸ்கிருதம் யார்கிட்ட பேசுறது? இப்போ அடியில் போல இருக்கிறவா யார்கிட்ட சம்ஸ்கிருதம் பேசுகிறோன்னா யார்கிட்ட பேசுறது? சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாழ்கிட்ட தான் பேச முடியும். பேசிக்கிறோம், எங்களுக்குள்ளே பேசிக்கிச்சே சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கிறோம்னா கூட அந்த வார்த்தை, அந்த எழுத்து, அதனுடைய அக்ஷரங்கள், அதை கொண்டு தான் அர்த்தங்களை நிர்ணயம் பண்ணணும். ஒரு கவர்க்கம்னு வச்சுட்டோன்னா காவுக்கே நாலு விதமான ஒலிக்குறிப்பு இருக்கே. கான்றதுக்கும் 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 வித்தியாசம் இருக்கே. இப்போ கா அப்படின்னு சொன்னால் அர்த்தம் காஞ்சியில் கா வரும். அப்புறம் க அப்படின்னா கஹா அப்படின்னா கா வரும். அப்புறம் கருடஹானா கா வரும், கடஹானா கா வரும். 4 எழுத்துக்கு ஒலிக்குறிப்பில் வித்தியாசம் இருக்குல்ல. வித்தியாசம் பாருங்க. க காஞ்சி, கஹா வச்சுக்கலாம். கருடஹா கா, காட்டாஹா காட்டாஹா கா. பாருங்க, எழுத்தை தெரிஞ்சுக்கோங்க, பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த சம்ஸ்கிருதம் ஒரு மொழி. நீங்கள் ஹிந்தி பேசுகிறேன், கன்னடம் பேசுகிறேன், தெலுங்கு பேசுகிறேன், அப்படின்னு ஜெர்மன் பேசுகிறேன், லாட்டின் பேசுகிறேன், க்ரீக் பேசுகிறேன்ட்டீங்க. சம்ஸ்கிருதம் பேசினா மட்டும் பயந்து நடுங்கி அதை எப்படியாவது எல்லாரும் தீர்மானம் பண்ணியிருக்கிற மாதிரி நாமளும் அதை ஒழிச்சு கட்டிடக்கூடாது. அதை பேசி பழகணும், அதனுடைய எழுத்துக்களை தெரிஞ்சுக்கணும். அதில் விஷதே அப்படின்னா என்னிடத்தில் பரபக்தியினுடைய முதிர்ச்சியினாலே என்னிடத்தில் அவன் புகுகிறான். தத்தோமாம் தத்துவத்தோ ஞாத்வா விஷதே ததனந்தரம் யஹா யோஸ்மி யஹா அஸ்மி அப்படி பிரிக்கணும். அதை ஸ்வரூபத்தாலும் ஸ்வபாவத்தாலும் நான் எவ்விடத்தில் இருக்கிறேனோ, அர்ஜுனா ஸ்வரூபத்தினாலேயும் சுபாவத்தினாலேயும் நான் எவ்விடம் இருக்கிறேனோ, சர்வ வித்யைகளிலும்
அனுசந்தேயமான ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். இந்த ஸ்வபாவம்னு அர்த்தம். ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் இது தெரிந்தால்தான் அது தெரியும். இப்போ கடகான்னு ஒரு வார்த்தை இருக்குது, குடம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த குடம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், குடத்துவம் என்னும் தன்மையுடன் கூடியது குடம். குடத்துவம் என்னும் தன்மையுடன் கூடியது, அதாவது குடத்தன்மை என்பதுடன் கூடியது குடம். மனுஷத்துவம் மனிதத்தன்மை என்பதுடன் கூடிய மனிதன். மனிதத்தன்மை என்பதுடன் கூடிய மனிதன். ஆகையால் இப்ப ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் தான் இங்க ஸ்வபாவ சப்தத்தினாலே காண்பிக்கப்படுகின்றன. சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் இதெல்லாம் பிரம்மத்திற்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்னு பேர். ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். எத் தர்மம் வினா தர்மிஸ்வரூபம் ஞாத்தும் ந சக்கியதே தத் தர்மம் தர்மிணம் பிரதி ஸ்வரூப நிரூபகம் இத்தியுச்சதே. லட்சணம் சொல்லணும் இதுக்கு. ரொம்ப டஃப்னா அர்த்தம். டஃப்னு நினச்சா டஃப். ஸ்லோகம் மாதிரி தான். எத் தர்மம் வினா தர்மிஸ்வரூபம் ஞாத்தும் ந சக்கியதே. தர்மத்தை தெரிந்து கொள்ளாமல் தர்மியை நாம் தெரிந்து கொள்ள முடியாதோ. தன்மையை தெரிந்து கொள்ளாமல் தன்மை உடைய பொருளை தெரிந்து கொள்ள முடியாதோ. எந்த தன்மை தெரியாமல் தன்மையுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள முடியாதோ அந்த தன்மையுடைய பொருளுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம். இது இல்லைன்னா உனக்கு அது புரியாது. பகவான் அப்படின்னா அர்த்தம் சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலம் இதெல்லாம் பிரம்ம சப்தத்திற்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். பிரம்மத்தை இதை கொண்டுதான் அறிய முடியும். இது தெரிஞ்சாதான் பிரம்மம் தெரிஞ்சுக்க முடியும். இது தெரியாமல் பிரம்மம் தெரியாது. அதனால யஸ்சாஸ்மி யோஸ்மின்னு பரமாத்மா. அப்ப யோஸ்மின்னு அர்த்தம் ஏதத் ஸ்வரூப நிரூபக தர்ம விசிஷ்டம் விசிஷ்டோகம் அப்படி சொல்லணும். ரொம்ப கடுப்பேத்துறடா இன்னைக்கு ஒரே ஓவர் சம்ஸ்கிருதத்தை போட்டு. சுவாமி 18 அத்தியாயம் பகவத்கீதை முடிக்க போகிறோம். அட்லீஸ்ட் இந்த சமயத்தில் கூட இதெல்லாம் பிரயோகம் பண்ணாமல் என்ன பண்ணுறது? எளிமைப்படுத்தணும்னு நாங்கள் எளிமைப்படுத்திகிட்டே இருக்கோம். ஆனால் இதை விஷயங்கள் கேட்கக்கூடிய மற்றவர்கள் ஒரு 10 அடி மேலே வர வேண்டாமா? இதை கேட்டு அவர்கள் முன்னுக்கு மேலே வர வேண்டாமா? டெக்ஸ்ட் மட்டும் கீழே இறங்கிட்டே வரணும்னு நான் ஆசைப்படுறோம். டெக்ஸ்ட் மட்டும் கீழே இறங்கிட்டே வரணும்னு நாம் ஆசைப்படுறோம். ஆனால் நாம் மேலே ஏறலையே. அதுக்காக கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறேன் நான். அதனால் இந்த வஸ்து, இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்பதாக பிரம்ம லட்சணம் சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ, அது அந்த பிரம்மன்றது என்னது? தர்மி. பிரம்ம அப்படின்னு சொல்லணும். அது என்னது? தர்மி. இந்த குணங்கள் என்ன? ஸ்வரூப நிரூபகங்கள். அகம் யாவானஸ்மி நாந்தம் குணானாம் விபூதினாம்னர். இவனுடைய விபூதிக்கோ இவனுடைய குணங்களுக்கோ எல்லை என்பது கிடையவே கிடையாது. நித்திய விபூதி, லீலா விபூதி என்னும் உபய விபூதி விசிஷ்டனாக பகவான் பரமாத்மா நமக்கு இங்கே எழுந்தருளி இருக்கிறான். அர்ஜுனா, என்னுடைய விபூதிகளுக்கு எல்லை இல்லை, என்னுடைய குணங்களுக்கு எல்லையே இல்லை. பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே. ஹே ராஜன்னு, தேவரீருடைய திருக்குமாரருக்கு குணங்கள் எல்லையில்லாத கல்யாண குணங்கள் உண்டு. அதத்தான் அசங்கேய கல்யாண குணகண மகோததே என்று சுவாமி ராமானுஜர் கொண்டாடுகிறார். அதனால் விபூதி அத்தியாயத்தில் பெருமாள் ஸ்பஷ்டமாக இதெல்லாம் சொல்லிட்டான். விபூதி அத்தியாயத்தில் எடுத்து காமிச்சிட்டான் பெருமாள். இதெல்லாம் எல்லாம் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு ஏகதேசம் பார்க்கலாம். இப்போ அர்ஜுனன் பெருமாளுடைய விபூதியை சேவித்தான். பெரிய விஸ்வரூபம், எப்பேற்பட்ட விஸ்வரூபம், பிரம்மாண்டமான சஹசிரபாதாட்சி சிரோருபாகு என்பதாக மூக்கு, கண்ணு, கால்கள், முகங்கள், தோள்களாயிரத்தாய், முடிகளாயிரத்தாய், துணைமலர் கண்களாயிரத்தாய், தாள்களாயிரத்தாய், பேர்களாயிரத்தாய்னு 1000 தலை பரப்பி, முடி 1000 இன்னிலக, 1000 தோள் பொழிலுமுடை, மாலிரும் சோலை என்று எல்லா 1000 1000 ஆறுகளும் சுனைகள் பலவாயிரமும் இருக்கக்கூடிய அந்த பெருமாள், அந்த மாலிருஞ்சோலையில் எழுந்தல் இருக்கக்கூடிய அழகன், திருமாலிருஞ்சோலை அழகனுடைய வைபவம். இத்தகைய வைபவாதிசயம் இங்கே சகசிர சீருஷா புருஷா சஹசிராட்சா சஹசிரபாத்துன்றது ஆயிரக்கணக்கான அர்த்தம். 1000னா 1 2 3 4 கவுண்டிங் பண்ண முடியாது. அப்படியே காமிச்சான். அது என்ன, அனந்தமான என்னுடைய விபூதியில்
ஒரு பௌருஷம் தான் நீ பார்த்திருக்கேன்னு அர்ஜுனனை. அப்போ இன்னும் எவ்வளோ இருக்குது? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்றோம். இவ்வளோ பெரிய லோகம் இருக்குது, பிரம்மாண்டமான இந்த லோகம் இருக்குது. இந்த லோகத்தில் ஒரு சின்ன பார்ட்டு நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை. நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த அகண்டமான பிரகிருதி மண்டலத்தில், த என்டையர் யூனிவர்சல்னு சொல்கிறோமே, அதில் நாம் ஒரு துருடு ரோசு மாதிரி உட்காந்துருக்கோம். அதுக்குள்ளே என்ன ஆட்டம் ஆடுறோம், என்ன அமகாலம் பண்ணுறோம், என்ன அட்டகாசம் பண்ணுறோம், என்ன மாதிரி பணக்காரம் உண்டான்னு சொல்கிறோம், என்ன மாதிரி எல்லோரும் உண்டான்னு கேட்குறோம், என்ன மாதிரி யார் ரொம்ப விசேஷம் தெரிஞ்சவா இருக்கோம், விஷயம் தெரிஞ்சவா இருக்கான்னு சொல்கிறோம். இதெல்லாம் அவனுடைய விபூதியில் ஒரு கொசுவை மாதிரி நாம் உட்காந்துட்டுருக்கோன்றது தோணலையே, அது துளி கூட சிந்திக்கலையே அப்படின்னு. இப்படி அகம் யாவானஸ்மி, நான் எவ்வளவு குணங்கள், எவ்வளவு விபூதிகள், எவ்வளவு செல்வங்கள், இவற்றிற்கு இருப்பிடமாக நான் இருக்கிறேனோ, இதையல் மாம் பக்தியா தத்துவத்தா அபிஜானாதி, அத்தகைய என்னை அவ்விதமாகவே அந்த தத்துவத்தை கொண்டே எவனொருவன் அறிகிறானோ, தத்துவத்தா மாம் பக்தியா யஹா அபிஜானாதி மாம் தத்துவத்தா ஞாத்வா, என்னை உள்ளது உள்ளபடி எவனொருவன் காண்கிறானோ. தெரிஞ்சு வச்சுட்டேன்னா அவன் தெரிஞ்சு கொடுத்தா தெரிஞ்சு கொடுத்து, விஷயம் தெரிஞ்சு கொடுத்தா தெரிஞ்சுத்துவா, தெரிஞ்சுட்டே ஆமாம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சும்மா தான் இருக்கேன். நல்ல டிகிரி வாங்குறான், நல்ல காலேஜில் ஃபஸ்ட் மார்க் வாங்குறான், சர்டிஃபிகேட் வாங்கிட்டான், கான்வெகேஷன் வாங்கினோடனே என்ன ஆயிடுது? பெருமா சர்டிஃபிகேட் கொடுத்து அதில் வச்சு விட்டான். என்னடா பண்ணுறேன்? என்ன ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன்னா. என்னடா அவ்வளோ பெரிய படிப்பை படிச்சுட்டு சும்மா இருக்கேன்னு, சும்மா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னா. இப்போ தெரிந்து கொண்டதை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டாமோ? இவ்வளோ தூரம் கீதை கேட்டிருக்கோம், ஏதோ ஓரளவுக்கு சுவாமி ஆகார நியமம் கடைப்பிடிக்கிறேன், காமக்ரோதங்களை வசப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ என்ன நானே கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன், முடியல, கோபத்தை அடக்க முடியல தான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ திருப்பி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. மாம் தத்துவத்தா ஞாத்வா, என்னை உள்ளது உள்ளபடி கண்டு, ததனந்தரம் பரபக்தி, அப்போ தான் பரபக்தி அவனுக்கு வளர்றது. நன்னா அந்த பரபக்தியை அவன் ஆழங்கால் படுறான். பெருமாளை சேவிக்கணும், பெருமாளிடத்தில் கலந்து பரிமாறணும், ஆச்சரியமான அவனுடைய குண விபூதிகள் எல்லாம் அனுபவிக்கணும். கோவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ ஆவிக்கோர் பற்று கொன்புன்னு ஆழ்வார். சீக்கிரம் அழைச்சிட்டு போக மாட்டானா, சீக்கிரம் போய் சேர மாட்டானா, சீக்கிரம் எனக்கு ஒரு வைபவம் கிடைக்காதா, அவனிடத்துல போகிறதுக்கு ஒரு சமயம் கிடைக்காதான்றதாக சொல்லி சொல்கிறார். இப்படி பக்தியாமாம் அபிஜானாதி, அபிஜானாத்தின்னு அர்த்தம் ஞானம்னு அர்த்தம், பிரஜானம் பரஜானம் என்று சொல்கிறது. பரஜானம் து தஸ்யைவ சாட்சாத்காரா பரிஸ்புட்டா, ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்தில் இருக்க அர்த்தம் சொல்கிறார். இப்படி பக்தியாமாம் அபிஜானாதி என்று சொன்னதையே மறுபடியும் தத்துவத்தோமாம் ஞாத்வான்னு சொல்கிறதுக்கு தாற்பயம் என்ன? ஐயா, கிடைத்தற்கரியதான ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது, இதை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக, வலியுறுத்துவதற்காக காண்பிக்கிறான். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்வதா ததோமாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பக்தியா மாம் அபிஜானாதி, பக்தியா மாம் அபிஜானாதி யாவான்யஸ்சாஸ்மி தத்வதः, யாவான்யஸ்சாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா, ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். விஷதே ததனந்தரம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். பக்த்யா மாம் அபிஜானாதி யாவான்யஸ்சாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது, அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம், பலம்னா ஆரோக்கியம் வர்றதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்,
பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து, ஹெல்த்து, இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி, மானசம் ஸ்நானம், விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னா புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம், துஸ்வப்ன காதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா, புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா. அதுக்கு மேலே ருணு ஜுணு ருணு ஜுணு ரே பிரமரா, 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 சாண்டி தூவவ குணு ரே பிரமரா, சாண்டி தூவவ குணு ரே பிரமரா, சாண்டி
गोविन्द राधे गोविन्द राधे गोविन्द वृन्दावन चन्द वृन्दावन चन्द्र अनाथनाथ दीनबन्धो राधे गोविन्द अनाथनाथहीना बन्धो राधे गोविन्द अनाथनाथ दीनबन्धो राधे गोविन्द अनाथनाथहीना बन्धो राधे गोविन्द राधे 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 गोविन्द राधे गोविन्द राधे गोविन्द वृन्दावन चन्द वृन्दावन चन्द्र अनाथनाथ दीनबन्धो राधे गोविन्द अनाथनाथहीना बन्धो राधे गोविन्द अनाथनाथ दीनबन्धो राधे गोविन्द अनाथनाथहीना बन्धो राधे गोविन्द राधे गोविन्द राधे 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 गोपाल राधे 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 गोविन्द राधे 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 गोपाल राधे गोविन्द राधे 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 गोपाल राधे गोविन्द राधे गोपाल राधे गोविन्द राधे गोपाल राधे गोविन्द राधे गोविन्द राधे 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 गोपाल राधे 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 गोविन्द राधे गोविन्द राधे गोपाल राधे राधे बोल वृंदावन कुंज विहार लाल की जय இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ